இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஐ எம் டாக்கிங் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு எதில் முதலீடு செய்கிறது அப்படின்றது சரியாக தெரியறதில்லை. சுமாராக அந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 23,000 24,000 டன் தங்கங்கள் வீட்டில் வந்துட்டு முடங்கி கிடக்குது அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, தங்கத்து மீதான முகம் ஏன் வந்துட்டு பெண்களுக்கு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு விஷயம், நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது குறைஞ்சது 12 முதல் 18% ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அது சரியான முதலீடு. ஆனால் நீங்கள் தங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2012 30,000 சில்லறை இருந்த தங்கம் இன்றைக்கி அதே 30,600 சில்லறை தான் இருக்குது. கணக்கு பண்ணி பாருங்கள். கடந்த 6 வருடமாக பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு தங்கத்தில் இல்லை. இருந்தும் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு, நடுத்தர மக்கள் வந்துட்டு நிலத்திலையும் தங்கத்திலையும் தான் தன்னுடைய முதலீடை கொண்டு வந்து போய் கொட்டுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 தான். அது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு நஷ்டம் தான் ஆடுதே தவிர 1% கூட லாபம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் 30,650, ஸோ 650 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது நீங்கள் நினைக்கலாம். பட் சத்தியமாக கிடையாது. நீங்கள் ஒரு தங்கம் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா அதில் வந்துட்டு செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே குறைஞ்சது 4 முதல் 8% நம்மள்ட்ட வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இனிமேட்டு இதை எப்படி நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறீங்க, எப்படி இந்த முகத்துலேருந்து உங்களை நான் விடுவிக்கிறது அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. குறிப்பாக பெண்களுக்கு நான் கேட்குறேன். ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக நகையை போட்டுட்டு போய் ஒன்று பந்தா காட்டு, எதுக்காக அந்த பந்தா காட்டுறீங்கன்றது புரியல. ஒன்று எல்லாரும் முன்னாடி நான் வந்து நிறையா வச்சுருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கா, இல்லை வந்துட்டு நகையே இல்லாத ஒரு ஏழை குடும்பம் உங்களை பார்த்து வந்து ஹர்ட் ஆகுதுக்கா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. தயவுசெய்து நகை அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு. அதான் உண்மையும் கூட. ஆனால் அந்த முதலீடை வந்துட்டு நீங்கள் முதலீடாக பயன்படுத்தாமல் அதை வந்து வெறும் ஒரு ஆடம்பரமாக பயன்படுத்துறதுனால தான் உங்களால் வந்துட்டு லைஃப்பை வந்து முன்னோக்கி செலுத்த முடியல. 2002 2008 அதாவது அந்த பீரியடில் நகை வாங்கினவங்க வந்துட்டு ஒர்த்தபிள், பிகாஸ் அதோட க்ரோத் வந்துட்டு அபாரமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் தங்கத்தில் வந்து முதலீடு செஞ்ச அனைத்து குடும்பங்களும் இன்றைக்கி வந்து செழிப்பாக வாழ்கிறாங்கிறது மறுக்க முடியாத ஒன்று. ஸோ அது தவறு கிடையாது. பட் 5 வருடமாக தங்கத்தில் வந்துட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காலகட்டத்தில் இப்போ திரும்ப நீங்கள் நகையில் வந்து காசை முடக்குனீங்க அப்படின்னா சத்தியமாக நீங்கள் மீண்டு எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னமும் குறைந்த 5 வருடம் நீங்கள் வந்துட்டு தங்கத்தில் முதலீடு செய்வது என்னை பொறுத்த லெவலில் வீண். ஏன்னா தங்கத்தோட விலை ஏறுவதாக வாய்ப்பு கூட இல்லை. ஸோ அதனால் தயவுசெய்து தங்கத்தில் முதலீடு செய்யாமல் வேறு ஏதாச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பென்ஷன் ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கட்டும், அதாவது வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் முதலீடு செய்தால் ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கணிசமான ஒரு லாபத்தை ரிட்டர்ன்ஸை நீங்கள் வந்துட்டு எதிர்நோக்கலாம். ஸோ அதனால் தயவுசெய்து தங்கத்துலேருந்து விடுபெறுங்கள். தயவுசெய்து தங்கத்து மேலே ரொம்ப மோகமாக இருக்காதிங்க. அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது, எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு கிடைக்க போகிறதே கிடையாது இன்னும் 5 வருஷத்துக்கு. ஸோ அதனால் இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு தங்கத்தில் முதலீடு செய்யாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு மீறி நான் தங்கத்தில் தான் நான் முதலீடு செய்வேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை நான் உங்கள் தலையெழுத்தை நான் மாற்ற முடியாது, நான் சொல்ல தான் முடியும். பட் அதை செய்கிறதும் செய்யாத முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து தங்கத்தில் என்னோடய ஆலோசனைப்படி முடிவு எடுக்காதீங்க, தங்கத்தை வாங்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, அது அதர் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது, நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணலாம். இப்போ வந்துட்டு 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு அரசாங்கத்தில் வந்துட்டு சில மத்திய அரசு வந்து சில விஷயங்கள் வந்து செய்யுது. ஸோ வருஷத்துக்கு நீங்கள் அங்கே 1000 ரூபாய் கட்டினா கூட உங்களுக்கு வந்துட்டு 21 வயசில் 6 lakhs 5 lakhs ஏதோ கவர்மெண்ட் தருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு சேவிங்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ முழுக்க இந்த வீடியோ வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பட் இது முழுக்க இது என்னோட கருத்து தான். பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால் இதை பற்றி, தங்கத்தை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா தங்கத்தில் மாட்டிட்டு சிக்க வேணாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.